உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்கலங்க? அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அந்த கேள்வியை கேட்க விடாம திசை திருப்பக்கூடாது. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப இன்டெலிஜென்ஸ் சொல்லிச்சு, பாதுகாப்பு கொடுக்கல. அதுக்கப்புறம் இத்தகைய கொடுமை நடந்தது. அவங்க 3 பேர் சொல்றீங்க. இவங்க 3 பேர் தான் இன்வால்வ்னு சொல்றீங்க. ஏன் உங்களால பிடிக்க முடியல? நான் மறுபடியும் கேட்கிறேன். 3 லட்சம் பேர் ஜவான் அங்க இருக்காங்களே, ஜேஎன்கேல. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? எதனால இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல? இந்த கேள்விக்கு நிர்வாகம் கண்டிப்பா பதில் சொல்லணும். அடுத்து நடந்த நிகழ்வுகள் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளா இருக்கலாம். நம்ம அடிக்கத்தான் செய்யணும் அவங்கள. அடிச்சா அவங்க எதிர்வினை பண்ணத்தான் செய்வாங்க. பண்ணா நம்மளும் எதிர்வினைக்கு பதில் கொடுக்கத்தான் செய்யணும். நம்முடைய இந்திய ராணுவத்தை பற்றி நம்ம ரொம்ப பெருமையா இருக்கணும். ஏன்னா அது ஒரு ஜனநாயக நாட்டுடைய ராணுவம். போய் அடின்னு சொன்னவொன்னு அடிச்சாங்க, நிறுத்துன்னு சொன்னவொன்னு நிப்பாட்டினாங்க. அவங்களுடைய சொந்த மண்ணில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா பாகிஸ்தான் இவர் பாருங்க ஜெனரல, அவர் என்ன சொல்றாரு? இது மதத்தின் சம்பந்தப்பட்ட விஷயம். இது 2 தனித்தனி நாடு, மதத்தின் அடிப்படையில் வந்த நாடு. அவர் பெரிய மதவாதி மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒரு போர் நிறுத்தம் நடந்ததுக்கு அப்புறமும் போர் நிறுத்த மீறல் நடந்ததுன்னா பாகிஸ்தானுடைய டெமோக்ராட்டிக் செட்டப்ல சிவில் கண்ட்ரோல்ல ஆர்மி இல்லைன்னு அதை காமிக்குது.